கேரளா லாட்டரி கெஸிங். டுடே நம்ம பார்க்க போகிறது ஒரு வின் லாட்டரி கெஸிங் ட்ரா நம்பர் 779 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு கெஸிங்கை தான் பார்க்க போகிறோம். 22/7/2024 டுடே ஒரு சூப்பரான ஒரு சிறப்பான ஒரு கெஸிங்கை தான் பார்க்க போகிறோம். 150 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பரை தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸிங். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணலாம் மறக்காமல் கேஎல் டைமண்டில் மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. நீங்கள் என்ன ப்ரைஸில் நீங்கள் டிக்கெட் போடுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டுடே ஒரு நல்ல ஒரு ஆஃபர் பண்ணலான் இருக்கோம். நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய யூடியூப் சேனலில் டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா எடுத்தோடனே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். ஓகேங்களா? அதில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ். ஓகேங்களா? உடனுக்குடனே காசு வந்துடும். ஓகேங்களா? நம்ம சேனல் மெம்பர்ஷிப்பை ஜாயின் பண்ணலாம் மறக்காம மெம்பர்ஷிப்பை ஜாயின் பண்ணிங்க. கேஎல் டைமண்ட் பேக்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம வின் லாட்டரி கெஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி அக்ஷயா லாட்டரிக்குரிய ரிசல்ட் ரிவியூல பண்ணிடுவோம். டுடே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏபிசி. ஓகேங்களா? இதில் வந்து நம்ம சி போர்டில் 0 வரும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஆல் போர்டு 0 பாஸ். ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங் தான். ஓகேங்களா? ஆல் போர்டில் 0 வச்சு நம்ம எடுத்த நம்பர் கரெக்டாக வந்துருச்சு. அதே மாதிரி இன்னும் ஏ போர்டில் 0 இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அதாவது பெண்டிங்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டு 0 இன்னும் பெண்டிங் இருக்குது. அதனால் ஏ போர்டு 0 ஃபாலோ பண்ணுங்கள். சி போர்டு 3 ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதனால் சொல்லிக்கிறேன். நம்மளுடைய 150 3 டிஜிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 150. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டில் பார்த்துக்கிட்டோம்னா 50 நம்மளுடைய கெஸிங் 50 டோட்டலாகவே உள்ளே வந்துருந்துச்சு. அதுபோக ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு இண்டிவிஜுவல் கெஸிங்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மிஷின் நம்பர். அதனால் டுடே ஒரு சூப்பரான ஒரு சிறப்பான ஒரு கெஸிங்கை என்னன்றதை நம்ம பார்த்துருவோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் அதில் உள்ள டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரியும், புரியும். ஓகேங்களா? இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஏ போர்டு 1. ஏ போர்டு 1 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அதை தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 7. 1 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 7. 0 அதுக்கு அடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நம்பர்னா 3. ஏ போர்டு 1 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 7, 0, 3. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற ஒரு கெஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸிங் தான். இதில் 0 வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு நம்பர். அதனால் மறக்காமல் உங்களுடைய கெஸிங் என்னன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன், எப்பயுமே நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக விளையாடுங்க. ஏன்னா எல்லாருமே எங்கேயும் காசு கொடுத்து ஏமாந்துட வேணாம். காசு கொடுத்து கெஸிங் வாங்காதீங்க. அது ஒரு ஸ்கேமு தான். ஓகேங்களா? அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பி போர்டுக்கான ஒரு கெஸிங் தான். ஒரு பி போர்டுக்கான ஒரு கெஸிங் தான். பி போர்டு 5. பி போர்டு 5 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 9. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 9. அதுக்கடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 2. ஓகேங்களா? 9, 2 அது இல்லாத பட்சத்துக்கு ரொம்பவே ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 7க்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. 9, 2, 7 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸிங்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது சி போர்டுக்கான ஒரு கெஸிங்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு சி போர்டுக்கான ஒரு கெஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சி போர்டு 0 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர். ஓகேங்களா? சி போர்டு
0 ஓகேங்களா. அது நம்ம கெஸ்ஸிங்கில் கன்ஃபார்மாக இருந்துச்சு. சி போர்டு 0 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் நம்பர். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, 1க்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 நம்மளுடைய ஃபாலோவிங் நம்பரில் மெயினாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 7, 7 ரொம்பவே கன்ஃபார்மான ஒரு நம்பர். நம்மளுடைய ஆல் போர்டு கெஸ்ஸிங்கில் மெயினாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 7 தான் ஓகேங்களா. அதனால 7 ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு நம்பர். 1, 3, 7 ஓகேங்களா. நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 1, 3, 7. இதில் 3, 7 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கன்ஃபார்மான ஒரு கெஸ்ஸிங்கில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. இப்போ நம்ம ஏ போர்டு பார்த்தாச்சு, பி போர்டு பார்த்தாச்சு, சி போர்டு பார்த்தாச்சு. ஏ போர்டில் ஒரு நம்பர், பி போர்டில் ஒரு நம்பர், சி போர்டில் ஒரு நம்பர், 3 எடுத்து 3 டிஜிட் பாக்ஸாக உங்களுடைய கெஸ்ஸிங்கை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஒரு வின்வின் லாட்டரி ட்ரா நம்பர் 779 ஒரு ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் முக்கியமான வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர், நம்மளுக்கு 8 மட்டும் தாங்க ஒழுங்கு வர மாட்டேதா, இல்லை ஃபோன் சரியில்லைன்னு தெரியல. ஃபோன் தாங்க சரியில்லை. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 81 ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 8117 ஓகேங்களா. 811772 ஓகேங்களா. 72030313 அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 23 ஓகேங்களா. அதுக்கடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 25 அவ்வளோதாங்க ஓகேங்களா. இதான் நம்மளுடைய கெஸ்ஸிங். உங்களுடைய கெஸ்ஸிங் ஏதாவது கன்ஃபார்ம் கெஸ்ஸிங் தெரிஞ்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ண வேண்டிய நம்மளுடைய கெஸ்ஸிங் சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் சேனல் தான். நம்மளுடைய வின்வின் லாட்டரிக்குரிய ஒரு ஏபிஎஸ்சி வெறும் 7 நம்பர் செட்டு தான். இதில் உங்களுக்கு இதான் ஏபியில் வர வேண்டியது, ஏபியில் ஏசியில் வர வேண்டியதுன்னா அதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் சூப்பராக ப்ளே பண்ணலாம். 811723132325 இதுதான் நம்மளுக்கு டுடே ஆட்டம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்குள்ளதான் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கிறதுக்கான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான். 81177203132325 இதான் ஓரளவுக்கு ஆட்டம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுக்குள்ளதான் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அதனால உங்களுடைய கெஸ்ஸிங்கை கமெண்ட் பாக்ஸில் போட்டுட்டு ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க ஓகேங்களா. டுடே நம்மளுடைய ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்தாச்சு. உங்களுடைய ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா. அது வின்னிங்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு மெம்பர்ஷிப். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துட்டு ஆல் போர்டு கெஸ்ஸிங்கையும் பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம் நண்பர்களே. இப்போ வாங்க 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். இப்போ நம்ம பார்க்குறது வின்வின் லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 013 ஃபஸ்ட்டு நம்பர் 013. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 573 ஓகேங்களா. 573 397 397. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 219 219 057 ஓகேங்களா. 057 781 இதுதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்னே சொல்லிக்கலாம். 013 573 397 219 057 781 நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்னே சொல்லிக்கலாம். 3 டிஜிட் பாக்ஸ் டுடே ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது.
அதனால உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதையும் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இதை ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா அந்த நம்பரை எடுத்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்க. டுடே நம்ம பார்க்கறது ஒரு வின்வின் லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். 0 1 3 5 7 3 3 9 7 2 1 9 0 5 7 7 8 1 இதுதான் நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்ல ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு பாக்ஸ் கெஸ்ஸிங் இதுதான். உங்களுக்கு வேறு எதுவும் கெஸ்ஸிங் தெரிஞ்சுன்னா கன்ஃபார்ம் கெஸ்ஸிங் தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான ஒரு கேஎல் டைமண்ட் பேக் ஃப்ரீயாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணப்படும் சேனல் சார்பாக. அதனால மறக்காம உங்களுடைய கமெண்ட் பாக்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆல்போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். வின்வின் லாட்டரிக்குரிய ஒரு ஆல்போர்டு கெஸ்ஸிங். நம்மளுடைய ஆல்போர்டு கெஸ்ஸிங்கில் டுடே வின்வின் லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங் எதிர்பார்க்கப்பட வேண்டிய அதிகபட்சமான ஒரு நம்பர். ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு கெஸ்ஸிங்லேயே சொல்லியிருப்போம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் 7 தாங்க. 7 அது இல்லாத பட்சத்துக்கு 7 2 7 2 3 ஓகேங்களா? சாரி 3 7 2 3 நம்மளுடைய ஆல்போர்டு கெஸ்ஸிங்ல அதிகபட்சமும் முக்கியமான நம்பர் எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 150 வச்சு 22/7/2024 டுடே நம்ம எதிர்பார்க்கப்பட வேண்டிய கெஸ்ஸிங்ல உள்ள நம்பர். வின்வின் லாட்டரி அடுத்த கெஸ்ஸிங் நம்மளுக்கு எதிர்பார்க்கப்பட வேண்டிய நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த 7 2 3 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்ல ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்னே சொல்லிக்கலாம். உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. 7 2 3 இதான் ஆல்போர்டு கெஸ்ஸிங்ல அதிகபட்சமாக எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர்ல ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் இதுதான். இதையே நீங்க மறக்காம 3 டிஜிட் பாக்ஸா போட்டுக்குங்க. ஏன்னா இதுலயும் ஒரு வின்னிங் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கு. அதனால தான் சொல்றேன். ஓகேங்களா? டுடே எல்லா கெஸ்ஸிங் ஓரளவுக்கு மேட்ச் பண்ண ஒரு கெஸ்ஸிங் எல்லா கெஸ்ஸிங்கும் பார்த்தாச்சு. வேற எதுவும் உங்களுக்கு கெஸ்ஸிங் தேவைப்படுச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. ஆதரவு தாங்க நண்பர்களே. இன்றைய கெஸ்ஸிங் முடிந்து விட்டது. மறுபடியும் ரிசல்ட் ரிவீலில் சந்திப்போம். டிஸ்க்ளைமர் ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் யூடியூப் சேனல் சார்பாக யூடியூப் தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர் திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி, நாட் ஃபார் பெட்டிங், நாட் ஃபார் கேம்லிங் இன் திஸ் வீடியோ. இங்கு எவ்விதமான சூதாட்டமோ கேம்லிங்கோ பெட்டிங்கோ எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இது முழுக்க முழுக்க பொழுதுபோக்கிற்கான ஒரு வீடியோ மட்டுமே, கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோ மட்டுமே. கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.